ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி 2 தீபாவளி எடிஷன். ஸோ தீபாவளி அன்றைக்கி இதை போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். கிராக்கர்ஸ் வெடித்து ஜாலியாக இருங்க. அதுவும் மறக்காமல் என் வீடியோ பார்த்து ஜாலியாக இருங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வந்தாச்சு. இப்போ கிராணி 2ல போட் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். Day 1. ஐயோப்பா, நான் எங்கடா இருக்கேன்? ஐயோ, என்னடா இது? ஏய், இது டோரு. ஓகே, ஓவன் பண்ணி வெளில போய் பார்ப்போம். என்ன கைஸ் இடம்? கிராணி 2வோ இது? டோர் லாக்கா? ஓகே, ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று பொருள் கிடச்சிருக்கு. இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காத. என்னோட இது? இது கூட போனால் குத்திப்போமா? சரி, இப்போ இப்படி போட்டு கிராணிலாம் என்னது இது? சத்தம் கொடுக்குது. ஏன் அந்த டோர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அது போட்டோன்னே. வாட்? ஓகே, ஆஹா, கிளவி வரா. கிளம்புன போகிறான். ராணி, நீ போற இடத்துக்குலாம் நானும் வருவேன். கைஸ், நான் போட் எஸ்கேப் தானே பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போட் கீ கிடச்சிருக்கு கைஸ். இது பாருங்க, போட் கீ. ஓ ஓகே, இங்கே என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. சரி, என்னோடது? ஏன் இது ஓப்பன் பண்ண மாட்டேங்குது? லாக்டா? இது என்னது? பார்ட்டு கைஸ், ஏதோ பீஸா? ஓகே ஓகே, இது என்னது? இல்லை இது இல்லை. இது என்னது? என்னது? கேஸ்லின் தானே? கேஸ்லின்கான போட் எஸ்கேப்பு. ஐயோ, டேய், கிராணி 1ல என்கிட்ட இருந்து தப்பிச்சல. ஆனா இப்போ நாங்க 2 பேரா எப்படி தப்பிக்கிறேன்னு பாப்போம். நான் உன்னையே சமாளிச்சிட்டேன். இந்த கிராண்ட்பாவையும் சமாளிக்க முடியாது நீ சொல்கிறியா? அவனே காது கேட்கா. என்னது கைஸ் இது? ஒன்று சரி, கிராண்ட்பா பற்றி என்ன வெளில வந்துச்சு? ஐயோ, ஹேய், வாட்? போட் ஸ்டீரிங் வீலு. என்ன கைஸ் இது? நீட வெப்பன், கன்னு, ஷார்ட் கன்னு, வெப்பன் கீ வேணுமா? நான் எங்கேருந்துடா போய் வெப்பன் எடுப்பேன்? வெப்பன் கீ எப்படி இருக்கும்? கிளம்ப போகிறான். நீ எங்க இருக்க? நானும் வருவேன். சொல்லுகிறா, நீ எங்க இருக்க? நீ அவள் எங்கே இருந்தா உனக்கு என்னடா? சை, இந்த கேவனை அவள் பின்னாடியே சுற்றுறான். கிராணி ட்ராப்பு போட்டிருக்கா கைஸ். ஓகே, இங்கே ஒரு டோர் இருந்தது. இந்த டோர் திறந்துருக்கு. இங்கே ஒரு டோர் இருந்தது. இது கண்டிப்பாக கீழே போட் இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியும் இங்கே ஒரு ஓகே, நான் நினச்ச மாதிரி போட்டு தான் இருக்குது. அப்போ நம்ம கீழே போய் பார்ப்போம். கிராணி என்னடா இது? என்னமோ வந்தது. ஓகே, என்னது இது? தானே இது? நீட பேட்லாக்கியா? இதான் போட்டு தான் இருக்கே. இங்கே போட்டு போயிடுவோமா? இங்கே போட்டேன். நம்ம மேலே போய் சர்ச் பண்ணி பார்ப்போம். கிளம்பி வரா. ஐயோ, மாட்டிக்கினே. டேய், நீ எங்க போனாலும் நான் வந்து பிடிப்பேன்டா. அவளும் இருக்காண்டா. நீ அப்படி போனா கூட அந்த கிளை வந்து பிடிச்சிருவான். ஓஹோ கிராணி, அவளை வந்து பிடிச்சிட்டேன்.
வா நம்ம சேர்ந்து பண்ணுவோம். டேய் என்னடா பண்ண போறீங்க? ஐயோ இங்கே ஏதோ ஹைடிங் ஸ்பாட் இருக்கு. ஏதோ போல்ட் போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ கண்டிப்பாக விரிஞ்ச் இருக்கும். ஏதோ போல்ட் மாதிரி இதில் கண்டிப்பாக விரிஞ்ச் இருக்கும் கைஸ். விரிஞ்ச் இருந்தால் இங்கே வந்து யூஸ் பண்ணுவோம். அது அது என்னடா அது? என்னடா இது? என்ன இது? என்னடா இது? ஐயோ டேய் கிராணி என்ன பியானோ வாசிச்சிட்டு இருக்க? கிராணி 1ல தான் எனக்கு எதுவுமே பண்ண தெரியாது. ஆனா நான் இப்ப ஃபுல் ப்ரிப்பேர்டா. என்னது? ஐயோ போயிடுச்சா? கைஸ் போதும் கைஸ். என்ன கைஸ் இது? இது என்ன பொட்டி? ஏதோ அங்கே பொட்டி இருக்கு. தேவையில்லாத விஷயம். நம்ம போய் பார்ப்போம். போகிறா ட்ராப் வச்சுட்டு போகிறா. அப்படி பாவி இங்கே போட் இது இருக்குது ஸ்டேரிங் வீலு. அப்படின்னா கீழே போய் போட்டு வந்துடுமா? ஓகேவா? கீழே போய் போட்டு வந்துடும். கைஸ். ஓகே கீழே போய் போட்டு வந்துடும். யாரும் இல்லை. ஐயோ எப்படி யாரும் இல்லையா? அப்ப நான் யாரா? சார் மொட்டை சார் விட்டுங்க சார். ஐயோ இங்கே போய் ஒழிஞ்சிக்கலாம். ஒழிஞ்சி ஆஹா வரானே. வரல. சவுண்ட் இப்போ நின்றுச்சு. ஓகே. ஆனால் கிராணி 2க்கும் கிராணி 3க்கும் நிறைய சவுண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது கைஸ். கிராணி 1ல சாரி நான் இப்போ கிராணி 3யா சொன்னேன். அதான் கிராணி 1ல அப்புறம் கிராணி 2ல நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த சவுண்டு துரத்துற சவுண்டு அப்புறம் வந்து என்ன நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது கைஸ். ஓகே நம்ம இப்போ சேஃப் தான் நினைக்கிறேன். இப்போ நான் சத்தம் போட்டிருக்கேன். அந்த கிராணி இப்படி பாஸ் ஆகும். லூசு பையன் ஏதோ போட்டு மாட்டிக்கினா போல. நான் லூசு இல்லை, நீ தான் லூசு. சரி ஏங்க கிளம்புங்க. மொட்டை சார் மொட்டை சார் எங்கே சார் இருக்கீங்க? என்னடா இது? சொன்னல ஃப்ரெஞ்ச் இருக்கு. அப்படின்னா அது ஏதோ கழட்டணும். என்னங்க நான் சொன்ன மாதிரி ஃப்ரெஞ்ச் இருக்கு. அப்படின்னா அது வந்து ஸ்க்ரூ பண்ணும் போல் எதுக்கோ யூஸ் ஆகும். ஸோ அவங்க மான்ஸ்டரும் இருந்தது. யாருன்னு தெரியல. அந்த ஃபோட்டோ தானே அது? ஐயோ கிளவியும் தருது. என்ன அது? இங்கே போய் ஒழிஞ்சிக்கலாம். ஏய் செம்ம சாங்க இருக்கே. Granny's house. I wanna go home and I wanna be in Granny's house. இது செம்மையாக இருக்கீங்க இந்த சாங்கு. பா யார் அந்த கேம் டெவலப்பரு? சாங் சூப்பராக இருக்குப்பா. ஆமாம் என் ஃபேவரட் சாங் லிஸ்ட்டில் நான் இதை போட்டு வச்சுக்கிறேன். ஹேண்ட் வீலா எனக்கு ஃபஸ்ட்டு இந்த கேமில் ஹேண்டு ஐயோ ஆஹா நான் உன்னை பிடிச்சிட்டேன்டா. ஏய் நல்லவாடா பார்த்துக்கலாம். கொத்த வரியா? சண்டை செய்வோமா? வாடா வந்து பாடுறா. வந்து பாடுறா. வாடா டேய் பக்குன்னு வச்சு போகிறேன். என்ன கிளவி ஹேண்ட் வாஷ் பண்ணுது? கிளவி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. என்னங்க இது? பியானோ வாசிக்குது, ஹேண்ட் வாஷ் பண்ணுது. ரொம்ப சுத்த கிளவி ஆயிடுச்சோ. அந்த வாயை மட்டும் சுத்தம் பண்ணுறி. சை நார வை கிளவி. ஓ எங்கே நிற்கிற? ஓகே போன கேமில் சொன்ன மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் கோல்டு. ஸோ இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போயிட்டியா? போகிறான். போயேன் நின்று பார்த்து தான் போவேன். பெரிய இவன்
போ. என்னது இது? ஒன்று எதுக்கு? யாரோ அந்த ரூமில் சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கே. என்னது? பீஸா? ஓ, என்ன இது எல்லாம் தெரில. நான் தான் இப்போ ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். எனக்கு அவ்வளோ தெரில கிராணி 2 பற்றி. எதுக்கு அந்த ஃபோட்டோ பீஸு? ஆமாம், இது மொட்டையனோட ஃபோட்டோ தான், கண்டுபிடிச்சிட்டேன். செயின்ஸா கட்டிங் பிளேயரு எதுக்கோ யூஸ் ஆகும். இங்கேயே வச்சுப்போம். மேலே இருக்குன்னா அப்போ மேலே தான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ஆனால் மேலே தான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ரூம். இன்னொரு கன்னு, ஸ்டன் கன்னு, எலக்ட்ரிக் கன்னா, டெஸ்ட்டு. என்னடா இது? என்னடா இப்படி விழுறா? ஆஹா கிராணி, அவனை பார்த்துட்டு சுகமா இருக்கா? நீ என்ன சொன்ன? சிங்கிள் சாரியா? என்னது இது கீ? என்னடா இது? என்ன கீ இது? செக்யூரிட்டி கீ. இந்த ரூம்குள்ள தான். அடப்பாவி, என்னடா செக்யூரிட்டி சிஸ்டமே வச்சுருக்கா? ஒரு வீட்டுக்குள்ள மான்ஸ்டர் வச்சுருக்கான், போட்டு வச்சுருக்கான். பெரிய ஆள் தானே இந்த கிராண்ட்பா. ஐயோ, கிராண்ட்பா அவனை நான் ஏதோ நினச்சேன்டா. சாமா. என்னடா இது? என்னடா இது? போ. சம்திங் லாக்டு இந்த படா. என்னது? ஐயோ, சரி கீழே போட்டு வைப்போம். வந்து எடுத்துக்கிட்டானா? என்னடா இது? ஹெலிகாப்டர் மேனுவலா? இந்த கேமில் ஹெலிகாப்டர் இல்லாமல் இருக்கு. பணக்காரன்டா டேய். மொட்டையை சும்மா இல்லை, பணக்காரன் போல. ஹெலிகாப்டர்லாம் வச்சுருக்கிறான். பா மொட்டையா, உனக்கு நான் தான் ஃபேனு சரியா? எனக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணி விடு சரியா? அப்புறம் சொல்லுங்க கைஸ், நீங்கள் மொட்டையா ஃபேன் கிளப்பா இல்லை சொட்டை ஃபேன் கிளப்பான்னு. ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் யாரை ரொம்ப லைக் பண்ணுறீங்கன்னு. மொட்டையனா ஒன்று பண்ண சொல்லுவான், அது நீங்களே கேளு. மொட்டை ஆர்மிஸ், நீங்களா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சட்ட ஆர்மிஸ், எனக்கு நீங்களா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. மறக்காம எல்லாத்தையும் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இவன் போற நோட்டிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். பண்ணுங்க, ஏன் பண்ணாம இருக்கீங்க? ஓகே கைஸ், சின்ன பையன் சொன்னதை கேட்டுக்கோங்க. ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் தெய்வத்துக்கு சமமாக. அதனால் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உங்களுக்கு தெய்வ குத்தாயி கடவுள் உங்கள் கண்ணிலே குத்திடுவார். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். முக்கியமாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தான் நீங்கள் நிறைய வரணும். அப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு கேம்ஸ் வேணுமா, இல்லை இந்த மாதிரி கேம்ஸ் வேணாமா, வேறு எதாவது கேம்ஸ் ட்ரை பண்ணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். சரி ஓகே, இப்போ வந்து அங்கே கட்டிங் பிளேயர் காமிச்சிது. என்னோடது? ஓகே, இப்போ இங்கே வந்து கட்டிங் பிளேயர் காமிச்சிது. இதை கட் பண்ணி விட்ருவோம். இது ஸ்லெண்டர்மேன் தானே இது? டேய், இங்கே என்னடா பண்ணுற? பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டாங்களா? என்னது இது? ஏதோ கீ தான், ஆனால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல் இல்லைன்னு நல்லாவே தெரியுது. அது கண்டிப்பாக கீனா டோர் கீயாக இருக்கும், இல்லைனா இந்த மொட்டை பையன் தான் வந்து இது வச்சுருக்கானே. ஆஹா, இந்த மாதிரி வாண்டடாக வந்து மாட்டுறதுனால தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. டே ஜிங்கு 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 ஜிங்குன்னு ஆடுற. என்னடா என்ன பார்த்தா என்ன ஜோக்கர் மாதிரி இருக்கா?
சொல்லுங்க, என்ன பார்த்தா என்ன ஜோக்கர் மாதிரி இருக்கா? ஆமாண்டா ஜோக்கர் மாதிரி. அது ஜோக்கர் மாதிரி இருக்கா? போடா சொட்ட தலையா, சொட்ட மொட்டை. சை, என்னடா பேர் சொட்ட மொட்டை? டோர் ஹேண்டில். டோர் ஹேண்டில் இருக்குன்னா டோர் சேஃப் கீயா? ஓ, இது எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியலையே. இப்போதைக்கு எனக்கு ஓகே. இங்கே கேஸ் சிலிண்டர் இருக்குல்ல, மறந்தே போயிட்டேன்ப்பா. இந்த கொட்டி சாத்தெல்லாம் போட்டு தெரியலம்மா. யார் இது? யாரா இது? யாரா இருக்கும்? என்னது இது? நீட சேஃப். ஓ, சேஃப் கீ. ஓ, சேஃப். அப்போ கிராணி ஒன்ல சேஃப் இவ்வளோ பெருசாக இருக்கும். இங்கே நான் எத்தனை இருக்கு? சரியான கஞ்ச பீஸ் நிறையா இருப்பான் போல கிராண்ட்பா. ஒரு ஹெலிகாப்டர் வச்சுருக்க, ஒரு போட்டு வச்சுருக்க, ஒரு இவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்க, ஆனால் ஒரு சேஃப் ஒழுங்காக வைக்க தெரியலடா அவனுக்கு. சரி, கிராண்ட்பாவை பார்த்தா பாவமாக இருக்கு. எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கலாம். இந்த விரிஞ்சு எடுத்துன்னு போவோம். கீழே ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும்னு எனக்கு கண்டிப்பாக தோணுது இல்லை, ஏதோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, என்னது? தூக்கி போட்டோம். ஓ, இந்த தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி விட்டது போல். அப்போது ஏன் இந்த தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணணும்? குடி சொத்தங்கடா போயிடுச்சா? என்ன இங்கே வரைக்கும் வர? போ, சுத்து போ. வருவாங்களா இப்போ? ஸ்லெண்டர்னா இது சவுண்டு கேட்குதான்னு மேலே பார்த்து. ஸ்லெண்டர்னா எப்படி? ஓ, ஸ்லெண்டர்னோட பொண்ணு பையனா நீ? அப்படின்னா நீ என் பேரனை வந்து போட்டு தள்ள. Day 2. ஏப்பா, ஐயோ, என்னடா அது? டே 2வா? சொட்ட, என்னை ரொம்ப நீ டார்ச்சர் பண்ணுற. ஒன்று அமுத்தி விட்டு போ. வரப்போறியே இல்லையா? கைஸ், இந்த சொட்டையை நம்பி வெளில கூட போக முடியாது. சத்தம் போட்டேன்னா அது காது இல்லைன்னு, அது கண் இல்லை, ஆனால் காது இருக்குது. காது செவுடே கிடையாது. இந்த மொட்டை பையனுக்கு தான் செவுட்டு காது, சரிங்களா? இதோட காது ஷார்ப்பாக இருக்கும். எந்த சவுண்டு போட்டாலும் டக்குன்னு வந்துடும், ஓகேங்களா? அதனால் இதுக்கிட்ட உஷாராக இருங்க. கண் 2 பேருக்குமே தெரியாது. பயங்கரமாக பட்டாசு அடிக்கிறாங்க கைஸ் வெளில. ஐ திங்க் நீங்களும் வெடிக்கணும் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு தீபாவளி, கண்டிப்பாக வெடித்து கொண்டாடுங்க. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் மோர் அண்ட் மோர் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும், என் வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ இந்த கையை வந்து ஸ்டன் பண்ணியாச்சு. இந்த மொட்டை கை அவனை ஸ்டன் பண்ணிட்டோன்னா கிளவி வருவா. எங்க கிளவி வா, வாயில வாங்கிக்கோ. என்ன ஈன்னு ஆடுற? சுகமாக இருக்கா? விடு, போசப்படுறா. அவன் படுத்துருக்க போசப்படுறா. டேய், இப்போ நீ தான் கிளவியும் இது பாட்டியும் நீயும் எவ்வளோ ஆட்டம் ஆடினீங்க. சரி, ஆடாத ஆட்டமா என்ன? இந்த பாக்ஸில் என்னம்மா சிலிண்டர்னா இந்த மாதிரிலாம் பண்ணாத. பயன்னு வச்சுருக்கேன். போண்டா எடுத்து சொல்லி இருப்பேன். போண்டா மூக்கி வாய் ஏன்னு தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும்.
ஆடடேய் ட்ராப் வச்சுக்கிங்களாடா ட்ராப்பு இருடா வெப்பன் மட்டும் கிடைக்கட்டும் வெப்பன் கீ அடடா வெப்பன் கீ யாங்க எனக்கு எதாவது ஆயிடுச்சா நான் எதுவும் மந்திரவாளி ஆயிட்டேனா ஐயோ நான் சொல்கிறதெல்லாம் நடக்குதே ஐயோ எப்படி நான் சொல்கிறதெல்லாம் நடக்குது கைஸ் எனக்கே ஒன்றும் புரியல கைஸ் வாட் ஹே என்ன போட்டி பாட்லாக்கி எடு பாட்லாக்கி கட்சிருக்கு கைஸ் அப்போ என்ன பண்ணுவோன்னு உங்களுக்கே தெரியும் என்ன கைஸ் நான் சொல்கிறதுலாம் நடக்குதுன்னா அப்போனா நான் காட் சூசன் சைல்டா எனக்கு இங்கேனா நான் வேலை நல்லா சொர்க்கத்தில் இருக்கணும்டா டேய் ஆட பாவீங்களா சீக்கிரம் அனுப்பிடுவானுங்க இவங்க பண்ணுற டார்ச்சரில் சை எவ்வளோ அடி நானும் எவ்வளோ பொறுத்து போய் வாங்குறது நான் உண்மையிலேயே எமோஷ்னலாக ஆகுறேங்க ஓகே ஜோக்ஸ் அப்பாட்டா நம்ம இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணி விட்டேன் பாடலாக்கி எடுத்துகிட்டு வந்தேன் இது ஓப்பன் பண்ணி விட்டேன் ஓகேங்களா அந்த கேட்டும் திறந்துருச்சு ஸோ அவ்வளோதான் நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம் ஆனால் இன்னும் ஒரே ஒரு விஷயம் வேணும் அது வந்து ஸ்பார்க் ப்ளக் தான் ஸ்பார்க் ப்ளக் மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம் பிரச்சனையே இல்லை ஏன் அந்த கிளவி மட்டும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து 100ல் போகிறா நீ வந்து என்னது ஒரு 50 தாண்ட பண்ணிய நீனு சரி எவ்வளோ ஒரு 60-70 வயசு இருக்குமா அந்த கிழவிக்கு எப்படி ஓடுறா ஓடுறா சரி கிழவன் தான் கைஸ் கிழவன் தான் இப்போ நம்ம ஏதோ பிரச்சனை மாட்டிக்கணுன்னா கிழவன் வந்து ஸ்லோவாக ஆமாம் மாதிரி நம்ம 3வது தெருவில் இருக்கோன்னா அவன் 2வது தெருவில் இருப்பான் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு கிழவன் சரியா நம்ம வந்து தொலை தூரத்தில் ஓடி இருப்போம் மீன்வயல் அவன் அப்படியே வருவான் சரி ஆஹா கிளவி வராளே அவளை பற்றி திட்டானே ஐயோ பார்த்துட்டாளே ஓகே 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 ஓ சேஃப்டி இரு வெயிட் மினிட் சேஃப்ல தான் இருந்தா சேஃப்ல தான் இருந்தா தப்பிச்சிடலாம்ல கண்டிப்பாக ஸ்பார்க் ப்ளக் இருக்கணும் ப்ளீஸ் ஸ்பார்க் ப்ளக் அவ்வளோதாங்க தப்பிக்க போகிறோம் ஓகேங்களா ஐயோ கிராண்ட் பண்ணிட்டானே நான் இருக்கும்போது எப்படி தப்பிக்க விடுவேன்றானே விடுங்க என்ன விடுங்க நான் போகிறேன் வீட்டுக்கு போடும் வீட்டுக்கு நான் என்னடா உன்ன மாதிரி சப்ப கிழவன் அழுவேன்னு நினச்சேனாடா சரி யாரை பார்த்துறாங்க ஆஹான்றான் நான் உன்ன மாதிரி என்ன சப்ப வெட்டிக்காரன் நினச்சேடா ஐ எம் ஹங்கரியா மேலே போகலாம் டேய் தோன்றதுலே ஓகே ஸ்பார்க் ப்ளக்கை போட்டுடலாம் வீல் மேலே இருக்கு அதையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஆஹா ட்ராப்பு கொஞ்சம் ஜாகிரதையாகவே போடும் வீல் இங்கே இருக்குது இப்போது வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் கேஸ்லின் வேணும்ல நான் கேஸ்லின் போய் எடுத்துகிட்டு வரேன் கேஸ்லின் வா போலாம் ஓகே இப்போ நம்ம தப்பிக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் வந்து தீபாவளி நல்லா ஜாலியாக இருக்கணும் உங்களுக்கு நான் வந்து ப்ளஸ் பண்ணுறேன்
அப்புறம் வந்து உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா? அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு வரும். கேள்வியும் பார்க்குறான். ஓகே பாய். அனி அவன் தப்பிச்சிட்டான். இங்கேயும் தப்பிச்சிட்டானா? The end.